திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் செல்லும் என்றும் சென்னை கர்நாடக உயர்நீதிமன்றங்களின் தடை உத்தரவு தவறானது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன், விவரம் என்ன? அதாவது 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி வந்த உடனேயே ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டத்தை இயற்றியது. அந்த சட்டம் தற்போது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதிப்பது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு அப்போது அமைத்தது. அந்த குழுவினுடைய பரிந்துரைப்படி சட்டம் இயற்றப்பட்டது. பொதுமக்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அப்போது தொடர் தற்கொலைகள் நடந்ததை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு அப்போது இயற்றியது. இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. அந்த தடையை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. அந்த வழக்கில் தான் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் ஆர் மகாதேவன் அமர்வு இந்த பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லும் என்று கூறியிருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டம் என்பது பொதுமக்களை பெரிதும் பாதிப்பதாக இருக்கிறது. பொதுமக்களுடைய நலனுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இந்த ஆன்லைன் சூதாட்டம் காரணமாக பலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட நீதிபதி சந்துரு குழுவானது முக்கிய பரிந்துரைகளை வழங்கியிருந்தது. அந்த குழுவினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. மேலும் ஆன்லைன் சூதாட்டம் என்பது திறமைக்கு மதிப்பளிப்பதை விட பணம் சம்பாதிப்பதை தூண்டும் விதத்தில் இருக்கிறது என்பதால் அது பொதுமக்களை பெரிதும் பாதித்து வந்த ஒரு விளையாட்டாக இருக்கிறது. ஆகவே அதற்கு தடை விதித்து கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பது செல்லும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்பது தவறானது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதே போன்று கர்நாடக அரசு கொண்டு வந்த சட்டத்திற்கு கர்நாடக மாநில உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. அதுவும் தவறானது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தமிழ்நாடு அரசும் அதே போன்று கர்நாடக அரசும் கொண்டு வந்த இந்த இரண்டு சட்டங்களுமே செல்லும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. சந்தியா, மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதித்து திராவிட மாடல் அரசு சட்டம் இயற்றியது சரி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.